Hi, hello viewers. Welcome back to Shine Achievers Academy. General English part B list of poems தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். எந்த போயம்னா a tragic story. எந்த ஸ்டாண்டர்ட்னா 6th ஸ்டாண்டர்டில் term 2. இதோட ஆத்தர் யாருன்னா வில்லியம் மேக்பீஸ் தேக்ராய். ஆத்தரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். Author William Makepeace Thackeray was one of the great novelists of the English Victorian age. His Vanity Fair is one of the finest and best known novels in English literature. Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentences. These qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. ஓகே, இவ்வளோ தாங்க, ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு நாவலிஸ்ட், இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஹிஸ் வேனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல். வேனிட்டி ஃபேர்ன்றது வந்து இவர் எழுதின ஒன் ஆஃப் த நாவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எழுதியிருக்காரு. இவர் வந்து எப்போவுமே வந்து கலர்ஃபுல்லாக, லைவ்லியாக ஒரு சிம்பிள் வெக்காபுலரி யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த சென்டென்ஸோட கிளியர் ஸ்ட்ரக்சராக மீனிங் ரீட் பண்ணவுடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. இது எல்லாமே தான் வந்து இவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்பைன் வித் ஹிஸ் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஸ்டோரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் அவ்வளோதான். செகண்ட் வந்து க்ளாசரி போயிடலாம். சேஜ்னா வைஸ் மேன், யோர்னா லாங் எகோ, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம்ல. லாங் எகோன்னு சொல்கிறத வந்து சிம்பிள் வெக்காபுலரியில் யோருன்னு அவர் எழுதியிருக்கார் போல். ஓகே, பிக்டெயில்னால் வந்து எ பிளேட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஓன் சிங்லி அட் தி பேக்கா. நம்ம வந்து ஒத்த ஜடை போடுவோம்ல, அதுதான் வந்து பிக்டெயில்னு சொல்லுவாங்க. மியூஸ்னால் வந்து தாட் ஓவர், ரொம்ப அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. ஓகேங்களா. க்யூரியஸ் வந்து ஈகர் டு லேர்ன் மோர், ஒரு இதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா. மிஸ்ட்ரி வந்து ஒரு பசில்னு சொல்லுவாங்க. பசில்னால் அந்த மிஸ்ட்ரினா புரியாத புதிர், அது மாதிரி. ஓகேங்களா. ஸ்டவுட்னா வந்து திங்கிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது poetic அப்ரிஷியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நான் போயம்ஸை ரீட் பண்ணிடுறேன். There lived a sage in days of yore, and he a handsome pigtail ore. Long ago there lived a sage and he had a beautiful pigtail. சேஜ்னா வந்து ஒரு வைஸ் மேன். அவர் வந்து எங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சேஜ் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிக்டெயில், அதாவது ஒரு பெரிய நீளமான ஒரு ஒத்த ஜடை இருந்திருக்கு அவருக்கு பின்னாடி. ஓகேங்களா. பட் wanted much a sorrowed more because it hung behind him. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்து அதை நினச்சி வருத்தப்படுறாரு. ஏன் வந்து இது எப்போவுமே பின்னாடியே நம்மளுக்கு தொங்கிட்டுருக்கு அப்படின்னு அவர் வந்து அதை நினச்சி ரொம்ப அதோட பிக்டெயிலோட பொசிஷனை மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கிறார். இங்கே ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். He wondered much about his pigtail's position and was worried more as it hung behind him. இவர் வந்து ரொம்ப அந்த பிக்டெயிலோட பொசிஷனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இதோட பொசிஷனை மாற்ற முடியும். and was worried, ஏன் வந்து இது ஒரே பொசிஷன்லேயே பின்னாடியே இருக்குது இந்த ஒத்த ஜடை, அதை வந்து நம்ம ஏன் முன்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த போயமோடது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா. He mused upon his curious case and swore he would change the pigtail's place. He thought about his curious case and promised that he would change the position of the pigtail. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மியூஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது, திங்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தாட் ஓவர். அவர் அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறார். க்யூரியஸ்னால் ஒரு இதை பற்றி ஓவராக ஆர்வமாக இருக்கிறது. ஓகேங்களா. அதுதான் க்யூரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட். க்யூரியஸ்னால் வந்து ஆர்வம்னு சொல்லுவாங்க. நான் தங்கிலீஷ்லேயே எழுதுகிறேங்க. ஹி தாட் அபவுட் திஸ். ஓகே, இதை பற்றி அவர் ரொம்ப யோசித்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த பிக்டெயிலோட பொசிஷனை மாற்றவே முடியாதா அப்படின்னு அவர் யோசிக்கிறார்.
and have it hanging at his face, not dangling there behind him. He would like to have it at his face and not swinging loosely behind him. பின்னாடி வந்து அவருக்கு வந்து அது தொங்குறதை விட அவர் வந்து ஃபேஸ்க்கு முன்னாடி முன்னாடி ஜடையெல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து முன்னாடி போடுவாங்கள்ல, அது மாதிரி போடணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஓகேங்களா. சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட், சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். நான் வந்து அதோட மிஸ்ட்ரி என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட பொசிஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். The sage insists that he has found a solution to change the position of his pigtail. ஐ வில் டேர்ன் மை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஐ வில் டேர்ன் me round, he turned him round, but still it hung behind him. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஓகே எனக்கு வந்து இப்போது இது வந்து பின்னாடியே இருக்குதா, ஓகே நான் என்ன பண்ணுறேன், சுற்றுறேன். நல்லா சுற்றுறப்ப என்ன ஆகும், ஜடை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரணும்ல, ஸோ அப்படி நான் சுற்றி அதை முன்னாடி வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He said that he would turn him round, and so he turned him round, but still it hung steadily throughout the day. என்ன தான் வந்து நான் சுற்றி சுற்றி இது பண்ணாலும் அது ஏன் வந்து என்னோட வந்து முன்னாடியே இருக்குது, ஏன் வந்து பின்னாடியே இன்னும் அது தொங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் all day the puzzled sage did spin. The confused sage turned round and round, out and in கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி டே. என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து ரொம்ப அதை வந்து என்ன பண்ணுறாருனா சுற்றுறாரு, பயங்கரமாக சுற்றுறாரு. சுற்றுனதுக்கப்புறம் அவர் வந்து கண்டினியூஸாக சுற்றுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, ஏன் வந்து இன்னும் அது வந்து அப்படியே பின்னாடியே இருக்குது அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. In vain it mattered not a pin. The pigtail hung behind him. Even though he turns, டெய்லி அவர் கண்டினியூஸாக சுற்றினாலும் கூட, ஒரு நாள் முழுக்க சுற்றினாலும் கூட அது வந்து ரொம்ப ஃபர்மாக வந்து பின்னாடியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. And right and left and round about, and up and down and in and out. He turned to his right and left and round about again. He turned up and down in and out. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாற்றி 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 சுற்றி பார்க்குறாரு. முன்ன பின்ன எல்லா டைரக்ஷன்லையும் சுற்றி பார்க்குறாரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து ஜடை வந்து முன்னாடி வர மாதிரியே தெரியலை. He turned but still the pigtail stout hung steadily behind him. He turned and turned but still the pigtail remained thick and hung steadily behind him. இவர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஆனால் வந்து அந்த பிக்டெயில் பார்த்திங்கன்னா அவளுக்கு பின்னாடியே வந்து ஸ்டெடியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் முன்னாடி அது வரவே இல்லை. And though his efforts never slack, and though he twist and twirl and tack, though his efforts were not slackened, and though he twisted, twirled and tack, இவர் எவ்வளோதான் முயற்சி போட்டாலும் அது வந்து வரவே இல்லை. அலாஸ் still faithful to his back, the pigtails hangs behind him. அவரோட முதுகுக்கு வந்து அது ரொம்ப அவர் முதுகுக்கு பின்னாடியே வந்து அது இன்னும் ஸ்டெடியாகவே தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுறாருன்னா, அந்த சேஜ் வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அந்த பிக்டேலோட பொசிஷனை வந்து மாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப சேட் ஆகிடுறாரு. அது வந்து எப்படி அந்த முடி வந்து எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் பின்னாடியே இருக்குது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்டபனாக இருக்குது, மாற்ற முடிய மாட்டேது அப்படின்றத நினச்சி அவர் ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அவ்வளோதாங்க இந்த போயம். இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் பார்த்தலாம். வாட் மேட் தி சேஜ் அப்செட்? சேஜ் வந்து எதனால் அப்செட் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்டேல் வந்து பின்னாடி தொங்கிக்கிட்டே இருக்கிறதுனால சேஜ் அப்செட் ஆனார். Why did the sage spin all day? எதுக்காக ஸ்பின் பண்ணுறாரு, டெய்லியும் கண்டினியூஸாக ஸ்பின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பிக்டேலோட பொசிஷனை மாற்றணுன்றதுக்காக. டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டேல். What solution did he arrive at for the mystery that he found? Turn around. He had thought if turned him around, he can change the position of the pigtail அப்படின்னு நினைக்கிறார். Was he finally successful in changing his pigtail's position? Support your answer with a line from the poem. No தாங்க ஆன்சர். The line still faithful to his back, the pigtail hangs behind him, supports his answer. Did something dreadful happen? How would you describe the events in the poem? Comedy or tragedy? நோ, இது வந்து ஒரு வந்து ரொம்ப ஒரு ட்ரெட்ஃபுல்லான ஒரு போயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. The events in the poem are humorous, the illogical
behavior of the sage creates humor throughout the poem. But wondered much and sorrowed more, because it hung behind him. அது அவர் ஏன் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு? ஏன் வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க சேஜ். எதனாலன்னா, அது வந்து பின்னாடியே தொங்கிட்டே இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாரு. வாட் வாஸ் ஹி ஒண்டரிங் அபவுட்டா? எத நெனச்சு அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு? எத நெனச்சு ரொம்ப புலம்புறாரு? எத நெனச்சு புலம்புறாருன்னா, அதோட பிக்டெயிலோட பொசிஷன வந்து சேஞ்ச் பண்ண முடியலன்றத நெனச்சு ரொம்ப புலம்புறாரு. வாட் இஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ஸ் டூ? இட் வந்து எது? பிக்டெயில். And though his efforts never slack, and thought he twist and twirl and tag, Allah still faithful to his back. The pigtail hangs behind him. இதில் வந்து ரைமிங் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸ்லாக்கு டேக்கு பேக்கு, இதுதான் ரைம் வேர்டு. இதில் வந்து ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ ஏ ஏ பி, இதுதான் ரைமிங் ஸ்கீம். ஓகேங்களா? Did he quit his trying? No. Because he keep on trying and டெய்லி வந்து கண்டினியூஸாக அவர் சுற்றி பார்க்குறாரு. ஓகேங்களா? He mused upon this curious case. What is the figure of speech used in this line? He mused upon this curious case. The figure of speech used here is hyperbole. Poem comprehension and poetic devices. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore. Who lived long ago? A sage. வாட் டிட் ஹீ ஹேவ்? அவருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பிக்டெயில் இருந்துச்சு. ரைமிங் வேர்ட்ஸ் இதில் என்னென்னா யோரு ஓரு, இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். வாட் டிட் த சேஜ் ஸ்வேர்? என்னன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு சேஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பிக்டெயிலை வந்து நான் முன்னாடி கொண்டு வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் பொசிஷனை மாற்றியே ஆவேன் ஸ்வேர் பண்ணுறாரு. ஓகேங்களா? வேர் டிட் ஹீ வாண்ட்ஸ் டு ஹேவ் இட்? அவர் வந்து முன்னாடி அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. Pick out the allited words in these lines. Allited word வந்து pigtails place. Pigtails place where have hanging his. Have hanging his. Pick out the allited words in these lines. What did we? He had a beautiful pigtail. The tragic story poem. Pick out the rhyming word in these lines. Your wore தான், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டாச்சு. And swore he would change the pigtails place. ஓகே, வாட் இட் திஸ் சேஜ் ஸ்வேர்? என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? பிக்டெயிலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. சாரி, இது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குதுங்க, சாரிங்க. What did the sage do? He turned round and round, out and in all the day. Why was the sage puzzled? எதனால வந்து அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு? He could not change the position of his pigtail even though he turned round and round all day. ரைம் ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏஏஏபி தான் வந்து ரைம் ஸ்கீம். இந்த இன்னு ஸ்பின்னு இன்னு ஹிம்மு ரைம் ஸ்கீம். And alas, still faithful to his back. Who is faithful? Pigtail is faithful. Why did the poet use the word alaza? He criticized the sage's ignorance and pities him in a serious tone, using the word alaza. Whose bag is referred to here? The whose back is referred to here? சேஜோட பேக் தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது அவ்வளோதாங்க. ஸோ ட்ராஜிக் ஸ்டோரியோட போயம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. ஓகேங்களா? வேணுன்றவங்க என்கிட்டேருந்து ஆன்லைனில் நோட்ஸ் வாங்கிக்கலாம். அது எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சூன் நான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வேணுன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல் பாய், தேங்க்யூ.